அப்படியே வந்து எச்சு துப்பிட்டு போகிறாங்க. இங்கே பண்ணால் இப்படி எரிஞ்சிருக்கு காடு. நமக்கு முன்னாடி பாருங்க டுக்காட்டி ஒன்று போது பாருங்க, டுக்காட்டி பழைய பிரிட்ஜு. இதெல்லாம் எப்போ கட்டணுன்னு தெரில. ஹைடா பைஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம திருப்பூர்லேருந்து சென்னைக்கு 477 கிலோமீட்டருங்க. நான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் போகிறது. என்னோட பைக் என்னென்னா BMW பைக் 310 GS. அந்த 470 கிலோமீட்டர் கவர் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஃபியூல் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம், அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம போன ரூட் பார்த்திங்கன்னா சேலம் ரூட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மலைத்தொடர்கள் நிறைய இருக்குது. நம்மளை சுற்றி அவ்வளோ மலைத்தொடர்கள் இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ சூப்பராக கவர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது பார்க்குறது என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம், இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, பரவாயில்ல எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். பாய். ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு vlog, புதுசான ஒரு வீடியோ, டிப்ரெஷனான வீடியோ, கஷ்டமான வீடியோ, துக்கமான வீடியோ, சோகமான வீடியோ, அந்த மாதிரி வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து ஃபேமிலியோடு போக வேண்டியது. ஒரு லாங் ரைட் சோலோவாக போயிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ், கால சூழ்நிலைகள் காரணமாக போக முடியல. இன்றைக்கி என்ன vlog, எங்கே போகிறேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்காக ஒரு சின்ன உதவி ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகும். சேலம் ஹைவேல போயிட்டுருக்கேன். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி சன்ரைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று பயங்கரமான மழை. நைட்டு ஒரு 9:30க்கு ஆரம்பித்த மழை ஒரு 2 o'clock 2:30 வரைக்கும் விடாமல் பேஞ்சிச்சு. ஸோ இருங்க அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே போகலாம். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக பெட்ரோல் தேவை. எத்தனை பிரேக் திரும்ப எடுத்துட்டேன் இப்போ வரைக்கும். 7 மட்டும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டான் டென்ஷன் ஆயிடுவேன். காலையிலேருந்தே கடுப்பாக இருக்குது. காலங்காத்தால் வந்து சன்ரைஸ் பார்த்தா வச்சு ஹாப்பியாக இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே ஒரு டேங்க் ஃபுல். நார்மல். குட் மார்னிங். குட் மார்னிங். நைட் டியூட்டியாங்க ப்ரோ? உங்கள் நேம் ப்ரோ? நவீன்குமார். இங்கே லோக்கலா? பெட்ரோல் போட்டாச்சு. 9.8 லிட்டருங்க பெட்ரோல் பிடிச்சிருக்க. 3 லிட்டரோ 2.5 லிட்டரோ வந்து பெட்ரோல் இருக்குங்க. உங்களுக்கு சன்ரைஸ் வந்துருச்சு பாருங்க. வாவ், அங்கே அவருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு டைம் பார்த்துட்டிங்கன்னா 6:46. பார்த்தா 6 மணி மாதிரியே இருக்குது, 6:30 மாதிரியே இருக்குது. ஏதோ 9 மணி 10 மணிக்கு ரைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரோடே காலியாக கிடக்குதுன்னு. நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட்டில் ஒரு வேதகிரின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஒரு அண்ணா சொன்னார்ல இங்கேருந்து பார்த்தா எல்லா மலையும் தெரியும்னு சொல்லிட்டு. அதில் ஒரு மலை தான் இந்த மலை பாருங்க, சங்ககிரி மலை. நான் வந்துட்டு இங்கே ஒரு நாள் வருவேங்க. இதாங்க மலை பாருங்க எப்படி இருக்குன்னு, சங்ககிரி மலை. மக்களே இந்த வியூ இருக்குல்ல, மேலேருந்து பார்த்தேன் அந்த ஃப்ளைஓவர்லேருந்து பயங்கரமாக இருந்துச்சு. சே வா, சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. இப்போ என்ன பிளான்னா, எனக்கு சென்னை சீக்கிரம் போகணுங்க. ஈவினிங் மதியத்துக்குள்ளே போயிட்டுனா பெட்டராக இருக்கும். சிம்பிளாக சொல்லுங்க, எவ்வளோ நேரத்தில் வந்து சென்னை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog மாதிரி பண்ணலாம். ஆரியா கோமாளி டப்பரா மாட்டேன். சென்னையில் வந்து அண்ணா வீடு இருக்குங்க. இப்போ நான் சென்னைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அவர் வீட்டில் வந்து அண்ணாவோட பொண்ணுக்கு
என்னோட தங்கச்சின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? என்னோட தங்கச்சி தான். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட்டு. அவரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். அதேமாதிரி அவர் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் வ்ளாகில் சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது எங்களோட பாண்டிங் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பார்த்து நான் ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க என் கல்யாணத்தப்போ கடைசியாக பார்த்தது. ஆனால் அது மட்டும் பார்த்துருக்கேன். என்னென்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி தான். அவர் கூட டைம் வந்து இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவர் கூட நான் வந்து எப்பயுமே இருப்பேன், அவர் கூடயே இருப்பேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 ஹவராச்சும் அவர் கூட இருப்பேன். ஸோ அப்படி தான் எங்களோட பாண்டிங் இருந்துச்சு. இப்போது எனக்கு என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நானும் திருப்பூர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சென்னை போகிற வேலை இல்லை எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி தாங்க போகிறேங்க. ஃபங்க்ஷன் மோடு தான். ஏன் வந்து நான் ஃபேமிலியோடு போகலைன்னா, கார் வந்து ரிப்பேருங்க. ஒர்க் ஷாப்பில் விட்டேன், அது இன்னும் ரெடி ஆகலை. சரி ஏன் நம்ம வந்து பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளானு. டப்பு டிப்புன்னு கிளம்புறோம். 1 மணிக்கு 2 மணிக்கு ரீச் ஆகிறோம். ஃபங்க்ஷனை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்குறோம். அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. மிஸ்ட்டு, அப்புறம் 2 பறவை பறந்து போச்சு. ஸோ தனியாக சோலோவாக இந்த ரோட்டுக்கு நான் தாண்டா கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். வேறு அப்படியே வந்து எச்சு துப்பிட்டு போகிறான் அந்த ஆள். ஸோ கரெக்டாக மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 மணி, 8, 9, 10, 11, 12, 1, 6 மணி நேரங்க டைம் இருக்குங்க. 6 மணி நேரத்தில் வந்துட்டு நம்மளால் சென்னை ரீச் பண்ண முடியுமா? லெட்ஸ் கோ! மக்களே, ஒரு இடத்துல நின்றுருக்கேன். ஒரு விஷயம் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, அப்படியே இப்படி திருப்புறேன். வியூ பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. அதுலேருந்து பார்த்தா சே, அந்த மலை நம்மளை சுற்றி மலைங்க. இந்த சைடு மலை, இந்த சைடு மலை, இந்த சைடு மலை, பின்னாடி மலை. பின்னாடி இல்லை, இந்த 3 பக்கமும் மலைகள் சுற்றி தான் இந்த வழி போகுது. ஸோ ஊர் பேர் தெரியல, ஓகேங்களா? சேலம் வந்தீங்கன்னா பாருங்கள், அது ஒரு ஃப்ளைஓவர் மட்டும் ஏறினீங்கன்னா அப்படியே சுற்றி எல்லா மலையும் தெரியும். இந்த வியூ பாருங்கள். ஐயோ, வாவ் 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 வாவ். டைம் பார்த்தீங்கன்னா 7:30. அப்படியே அந்த வழியோட அழகெல்லாம் ரசிக்கும் போது கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ தலைவனுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன். நேம் பார்த்துட்டிங்கன்னா ஜின். பேக் வந்து ரொம்ப முன்னாடி வந்துருச்சு. கரெக்டாக இருக்கும். $186. ஸோ அப்படியே பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே கம்மங்கூழ் குடிச்சிட்டு கிளம்பலாம். கம்மங்கூழ் குடித்தாச்சு. குடிச்சிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30. 1/2 அன் ஹவர் பிரேக் எடுத்தாச்சு. கம்மங்கூழும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லா தான் இருந்துச்சு. ஆத்தூர் மெயின் ரோடு, ஆத்தூர் டு சென்னை ஒரு வழியில் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இனிமேல் வந்து போகிற வழியெலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. 50 ரூபானாலும் சரி, 30 ரூபானாலும் அவங்களுக்கு கிடைக்கும்ல. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். ஓ ஷிட். ஆனால் ரோடு வந்து பக்கா மாசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கே எங்கே
அயோத்திப்பட்டினம் அந்த பிரிவில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் நடந்துருந்துச்சு. மற்றபடி எங்கேயும் இல்லை, ஓகே தான் இருக்குது. 188 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். என்ன பார்த்துட்டிங்கன்னா 275 கிலோமீட்டர் இருக்குதுங்க சென்னைக்கான. ஸோ பார்த்திங்கன்னா பாதி கடலை தாண்டியாச்சு. மக்களே பார்த்துட்டிங்கன்னா மணி 9:30 மணி. 264 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சி ஹைவே கனெக்ட் ஆகியாச்சு. வரவேற்கிறது இங்கே எப்படி எரிஞ்சிருக்கு காடு. வேறு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக அப்படி எரிஞ்சு போயிருக்கு. எப்படி எரிஞ்சிச்சு? இப்போ வந்து 1080 ரூபாய்க்கு பெருங்கு போட்டிருக்கு. 9.94 மீட்டர். மக்களே 347 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. டைம் பார்த்துட்டிங்கன்னா 11 o'clock. எனக்கு எப்படி இருக்குன்னா டைம் வந்துட்டு ஒரு 3 மணி 4 மணி மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு வந்தாச்சு. கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு குட்டி தம்பி வந்துட்டு ஆனால் உங்கள் சேனல் நேம் ப்ளீஸ் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன். அவங்க அப்புறம் போய் சர்ச் பண்ணி தேடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் என்கிட்ட என்னோடய சேனல் நம்ம கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ குட்டி, தேங்க்யூ செல்லம், பாய். ஏன்னா அழகாக தம்பி வந்து கேட்டாங்க, அரே யூடியூபர், எஸ் ப்ளீஸ் யுவர் நேம், சேனல் நேம் அப்படின்னாங்க. எஸ் தேங்க்யூ ஸோ மச், பாய். டிராஃபிக், சரியான டிராஃபிக். இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. கரெக்டாக 402 கிலோமீட்டர். மணி 11:50. பழைய பிரிட்ஜு, இதெல்லாம் எப்போ கட்டணுன்னு தெரில. கார் கண்ட்ரோல்லாம் போய் கீழே இறங்கி மேலே இறங்கி ஓட்டிகிட்டு போகிறான். முன்னாடி பாருங்க டுக்காட்டி ஒன்று போது பாருங்க. டுக்காட்டி அங்கே பார்த்தீங்களா? டுக்காட்டி தான். நம்ம பைக் வந்து பல பேர் பார்க்குறாங்க, நாம் வந்து டுக்காட்டி பார்க்குறோம். பாருங்க எப்படி போகுது பாருங்க, ஜிக்குன்னு போகுது. சென்னைக்குள்ள வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:20. 424 கிலோமீட்டர் கவர் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக கூகுள் சொன்ன மாதிரி வந்துச்சு. 1 மணி ஆயிடுச்சு. திருவள்ளூர், நெல்லூர், விசாகப்பட்டினம், கொல்கத்தா எல்லாத்துக்கும் கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஐயாப்பா
மக்களே, கிளாம்பாக்கம் வந்தாச்சு. பாருங்க, இதான் புதுசாக இருக்கிற சென்னை பஸ் ஸ்டாண்ட், நூற்றாண்டு பேருந்து நிலையம். ஆனால் பாலத்துக்கடையில் பெட்ரோல் பங்க் கட்டி வச்சிருக்கீங்க டே. தர்மா, பொறுமை பொறுமை. மக்களே, இந்த வண்டலூர் தாண்டின உடனே ஒரு லெஃப்ட்ல ஒரு பிரிட்ஜ் ஏறிச்சு. ஏறி வந்து பார்த்தா இது ரோடா? இது திருப்பதி ரோடுங்க. திருப்பதி ரோடு, மும்பை ரோடு, ஹைவே பட்டைய கிளப்புது. சரியான ரோடுங்க இது. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதான் கொஞ்சம் ஹை ஸ்பீடு 100 டச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரமா 60, 70 சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். சரியான ரோடுங்க இது. ஸோ இந்த ரூட் எங்கெங்கே போகுதுன்னா திருப்பதி, கல்கத்தா, அதுக்கப்புறம் மும்பை. இன்னொரு 18 கிலோமீட்டருங்க. ரோடு பயங்கரமா இருக்குப்பா. செம 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 செம. அல்வா துண்டு மாதிரி வலிக்கிட்டு போகுது வண்டி. திக்கிடு திக்கிடு திக்கிடுது. ஹெல்மெட்குள்ள கிளாஸ் போடுறதுனால காது பயங்கரமா வலிக்குது. எப்படா போய் ஹெல்மெட்டை கழட்டு வந்துருக்கு. வாவ். இதுக்கு ஆக்சுவலி இப்பதான் நான் ரெக்கார்ட் போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்க்கணும். ஷால். இதுக்கு முன்னாடி ரூட்டு செமையா இருந்துச்சு. அப்படியே வளைஞ்சு 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 போச்சு. சரியான ரோடாடு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாருங்க எப்படி இருக்கு ரோடு. மக்களே மக்களே மக்களே, இது ரோடா இது? நானூற்றி 44 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஒரு மேலே பாருங்க ஹைவே போயிட்டுருக்கா. கீழே அப்படியே நான் சர்வீஸ் ரோட்டில் இறங்கிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 கிலோமீட்டர் தான் இருக்குது. மொத்தமாக 464 கிலோமீட்டருங்க. 460 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு விலாக் கண்டினியூ பண்ண முடியாது. நான் இங்கேயே விலாக் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு டைம் கிடைச்சா நான் திரும்ப விலாக் இதுலேயே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, பாய் பை 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 பை. ஹைடோ பைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா? வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நமக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாயிடுச்சுன்னா, நான் 2 டைம் டேங்க் ஃபுல் பண்ணேன். திருப்பூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு 1500 செலவாயிருக்குங்க. அவ்வளோதான் பெட்ரோல் போட்டேன் பைக்குக்கு. எனக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 32 வரைக்கும் எனக்கு மைலேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 35 கூட சம்டைம்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த கேப்பில் முடிச்சதுனால எனக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் அடிச்சேங்க. அதேமாதிரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7.5 மணி நேரம் ஆச்சுங்க. அங்கே இங்கேயும் பிரேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இடம் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி அந்த தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு திருப்பதி ரூட் எடுத்தோம். அது சரியான ரூட்டு. அதெல்லாம் வந்து வண்டி வந்து 110க்கு மேலே குறையவே இல்லை. 110, 111, 114. ஸோ அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணி போனேன். இந்த ரைடு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட் விலாக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நைட்டில் ரைட் பண்ண போகிறோம். நம்ம ரிட்டன் வந்தது எப்படி வந்தோன்னா, நம்ம நைட்டு தான் ரிட்டன் வந்தோம். ஒரு 5 o'clock ஈவினிங் அந்த மாதிரி தான் கிளம்புனேன். அதுன்னு செங்கல்பட்டு வரத்துக்கு மணி 6 மணி 7 மணி ஆயிடுச்சு. அங்கேயே இருட்டாயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருட்டில் தான் வந்தேன். நைட்டில் 2 மணிக்கு வந்தோங்க வீட்டுக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் பயங்கரமான த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் சூப்பராக செமையாக பயங்கரமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வாரம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஓகேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்.